மற்றவர்களுக்காகவே உழைக்கும் மீனராசினியர்களே, இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, அப்பாடி! அப்படி நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாக தான் இந்த மீனராசிக்காரர்களுக்கு இருக்குது. இதுவரைக்கும் என்னெல்லாம் அவஸ்தைப்பட்டீங்களோ, அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரிலீஸ் ஆகி வரப்போகிறீங்க. பட் தலைக்கு மேலே இருக்கிற ராகு ஏதோ ஒரு இடைஞ்சலை கொடுப்பாரு. அவரை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம், விட்டுறலாம். மிச்சம் 8ம் நம்மளுக்கு நல்லா இருக்குது. அதனால் அதை வச்சு நம்ம வண்டியை ஓட்டுவோம். சரியா? இந்த செப்டம்பர் மாதம் எல்லாவற்றிலும் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான காலகட்டமாக இருக்குது. குழந்தைகளால் மேன்மை, கணவனால் மேன்மை, மனைவியால் மேன்மை, பெற்றோர்களால் மேன்மை, சகோதரர்களால் மேன்மை, பிள்ளைகளால் மேன்மை, எல்லாத்துலேயும் மேன்மைங்க. சூப்பராக இருக்குது. வேலை பார்க்குற இடத்துல மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். பிரச்சனை 2ஆம் வீட்டு அதிபதி போயிட்டு கொஞ்சம் அவரோட புதனோட வீட்டில் உட்காந்துருக்காரு. அப்போ டாக்குமெண்ட்டு, இந்த மெயில் அனுப்புறது, இதெல்லாம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய யாராவது ஐடி ஃபீல்டெல்லாம் வேலை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மெயில் அதிகமாக அதுக்காக நீங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டில் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் கொஞ்சம் அக்கௌண்ட்ஸ்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இல்லை அதில் பிரச்சனை வரதுக்கான நேரமாக இருக்கும். எந்த வியாபாரம் செய்கிறீர்களோ அந்த வியாபாரத்தின் மீதான ஒரு கண்காணிப்பு அப்படின்றது அவசியமாக இருக்குது இந்த செப்டம்பர் மாதத்தில். சரியா? அதை கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. யாராவது சொந்த தொழில் பண்ணுறீங்களா உங்களோட ஸ்டாக்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரா மெட்டீரியல்லாம் பத்திரமா இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஏன்னா எது இல்லையோ அதான் கேட்கறதுக்கு ஆட்கள் வருவாங்க. ஐயோ போச்சே அப்படின்னு யோசிக்கிற மாதிரியான நேரமாக இருக்கும். அதனால் ஸ்டாக்லாம் இருக்கா இல்லையா அப்படின்றத பார்த்துக்கோங்க. பார்ட்னர்ஷிப் பண்ணும்போது 1க்கு 2 தடவை யோசிச்சுட்டு பார்ட்னர்ஷிப்பில் கையெழுத்து போடுங்க. புதனோட வீட்டில் போய் உட்காந்துருக்க செவ்வாய் 2ஆம் வீட்டு அதிபதி போய் உங்களுடைய 4ஆம் வீட்டு அதிபதியில் உட்காந்துருக்காரு. அது ஓரளவுக்கு நல்ல விஷயம்தான். இந்த இடம் வாங்குதல், வண்டி வாங்குதல், வண்டியை சரி பண்ணுதல், வீட்டுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறது, வீட்டுக்கு ஏதாவது இந்த சுகம் 4ஆம் இடம்னாலே சுகம் தானே. சுகமாக உட்காரத்துக்கு ஒரு சோஃபா வாங்குறது, சுகமாக உட்காரத்துக்கு ஒரு பெட்டு வாங்குறது, இந்த சுகமாக இருக்கிறதுக்கு ஆண்டி ஒரு குஷன் வாங்கி போடுறது, கொஞ்சம் உங்களை சொஃபஸ்டிகேட்டடாக வச்சுக்கிறதுக்கான டைம். அதான் சொல்லிட்டேன், இது வரைக்கும் எதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட போகிறீங்க. கொஞ்சம் அப்படியே தலையை சுற்றுற மாதிரியான பட்ஜெட் இடிக்கவும், அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. மாமனார் உடல்நிலையில், மாமியார் உடல்நிலையில், மற்றவர்கள் உடல்நிலையில் அக்கறை தேவை. யார்கிட்டையும் பேசி வம்பு வழக்கு வாங்கிக்காதீங்க. டென்ஷன் ஆகாதீங்க, புலம்பாதீங்க. நீங்கள் என்னதான் புலம்புனாலும் நடக்கிறதா நடக்க போகுது. அதனால புலம்பி 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 ஒன்றும் கிடைக்கல. தலைக்கு மேலே இருக்கிற ராகு உங்களுக்கு சில சில உடல் உபாதைகளை கொடுப்பது. அதனால போய் சிவனை சரணாகதி அடைஞ்சிருங்க. சிவனை பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ராகுவாது கேதுவாது போடா போ அப்படின்ட்டு சிவன் பிடிச்சி நிற்க வச்சிருவார். அதனால சிவனை சரணடைதல் எப்படின்றது மீனராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு மிகச்சிறந்த பலனை கண்டிப்பாக கொடுக்கும். திடீர்னு நான் போனேன் என் மேலே சேர் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறது, சில கரைகள் இருக்கிறது, இந்த மாதிரியாக ஆடைகளில் சில கரைகள், இல்லை ஆடை கிழிதல், இல்லை ஆடைகளில் சில ஆடைகள் மூலமாக சில அவமானம், இதெல்லாம் நடக்கும்போது கேர்ஃபுல்லாக இருங்க. அதனால் ஆடை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கண்டிப்பாக தேவை. அதில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. டாக்குமெண்ட் விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் அனுப்புகிற மெயில் ஆகட்டும், நீங்கள் ரிசீவ் பண்ணுற மெயிலாக இருக்கட்டும், தேவையில்லாமல் யாரை பற்றி யார்கிட்டையும் சொல்லாதீங்க. வேலை ப்ரெஷர் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். வேலை பளு அதிகமாக தான் இருக்கும். அது கிட்டத்தட்ட மார்ச் மாதம் வரைக்கும் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. மேபி உங்களோட சுய ஜாதகம் வளர்த்துருந்தா உங்களுக்கு இடம் மாறுறதுக்கான யோகம் இருக்குது. அதர்வைஸ் நீங்கள் இடம் எதுவும் மாறாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது இப்போதைக்கு. அதை தாண்டியும் மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவன் இப்படி இருக்கான், நான் இப்படி இல்லையே அப்படின்ற மாதிரியான சில பொறாமை குணங்கள் மேலோங்கிறதுக்கான நேரமாக இருக்குது. அது வேணாம். ஒரு ஏக்கம், அப்படி இருக்கே இப்படி இருக்கே எனக்கு அப்படி இல்லையே அப்படின்ற மாதிரியான ஒரு ஏக்கம் மேலோங்குவதற்கான காலகட்டம். அது வேணாம். முளையிலேயே கிள்ளி போட்டுருங்க. அது பொறாமையாக மாறி நம்மளையும் அழித்து அடுத்தவங்களை அழிக்கிறதுக்கான நேரமாக இருக்கிறதுனால இந்த செப்டம்பர் மாதம் பிளானட்லாம் சேர்ந்து என்ன பண்ணும், உங்களை பொறாம்பட வைக்கும். காமெடியாக இருக்குல்ல, அதுதான் நடக்க போகுது. அதனால் உங்களோட 12ஆம் வீட்டு அதிபதி ரெட்ரோ ஆயிருக்காரு அப்படின்னா அவரோட இயல்பு தன்மையிலேருந்து மாறி இருக்காரு. அது வேணா ஓகே. உங்கள் 2ஆம் வீட்டு அதிபதி போய் எங்கே உட்காந்துருக்காரு, மிதுனத்தில் உட்காந்துருக்காரு. சின்ன சின்ன சஞ்சலம், சின்ன சின்ன பொறாமைகள்லாம் வர்றதுக்கான நேரமாக இருக்குது. அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் இல்லாமல் இருந்தாலும் நம்ம நிம்மதியாக இருப்போம். அடுத்தவங்களை பற்றி நம்ம யோசிச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்மளுக்கு இருக்கிற வேலையே தலைக்கு மேலே இருக்குது. அதனால் நம்மளை பற்றி நம்ம யோசிப்போம். யார்கிட்டையும் ஃபோனில் பேசி 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 நீங்களா டார்ச்சர் அனுபவிச்சு அவங்களையும் டார்ச்சருக்கு உள்ளாக்காதீங்க. ஏன்னா 3ஆம் இடம் தான் காலபுருஷன் கம்யூனிகேஷன். அங்கே போய் உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதி உட்கார்றாரு. அப்போ என்ன ஆகும்? பேச்சால் கம்யூனிகேஷன் பேசி 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 தேவையில்லாத விரயத்தை சம்பாதிப்பீர்கள். புரிஞ்சிச்சு? அதனால் 5 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. அதனால் இப்போயே முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. மீனராசிக்காரங்க யாரெல்லாம் செப்டம்பர் மாதம் நான் அதிகமாக ஃபோன் பேசக்கூடாதுன்றதுல தெளிவாக இருங்க. ஃபோன் பேசுறதன் மூலமாக உங்களுக்கு கம்யூனிகேஷன் கேப் வரப்போகுது. நீங்கள் என்ன தான் பேசினாலும் நீங்கள் சொன்ன விஷயம் 1க்கு 10 வெளியில் சொல்லப்பட போகுது. இல்லை 1க்கு 10 நீங்கள் அடுத்தவங்களை பற்றி சொல்கிறதுக்காக அவங்க ஏற்றி விடுவாங்க. அப்புறம் அதையே போய் சொல்லுவாங்க. அதனால் அதில் கேர்ஃபுல்லாக இருங்க. பங்காளி சண்டைலாம் வர்றதுக்கான நேரமாக இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. பயமுறுத்தலாம் இல்லை, எச்சரிக்கை தான் சொல்கிறேன். நான் பயமுறுத்தி எனக்கு என்ன ஆக போகுது, அதனால் பயமுறுத்துறதுலாம் இல்லைங்க. எச்சரிக்கையாக இருங்க. ஃபோனில் அதிக நேரம் பேசக்கூடிய ஒரே ராசி யாருன்னா மீனராசி தான். எப்போ பார்த்தாலும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கோம். எதுக்கு பேசுகிறோன்னு தெரியாது, ஏன் பேசுகிறோன்னு தெரியாது. மீனமே ஜலராசிங்க. அதுதாங்க அப்படியே காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு அப்படியே சந்தோஷமாக ஹாயா என்ன ஒன்றும் சொல்லாத
அப்படின்றதுல தெளிவாக இருக்கக்கூடிய ஒரே ஆட்கள் யாருன்னா மீனராசி ஆட்கள் தான். இருக்கிறதுலே ரொம்ப பிடிச்சவங்க மீனராசி தான். யாரையும் எதுவும் சொல்லக்கூடாது, அவங்களும் எதுவும் சொல்லக்கூடாது. அவங்க ஹாயா போயிட்டு ஹாயா வர விட்டிங்கன்னா, உங்கள மாரி நல்லவங்க இல்லம்பாங்க. ஏதாவது வேலை குடுத்துட்டீங்க, உன்ன மாரி மோசம் இல்லவே இல்லன்ருவாங்க. அதனால மீனராசிக்காரங்கள பார்த்து கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும். இந்த தடவ உங்களுடைய தொலைத்தொடர்பு, உங்களுடைய கம்யூனிகேஷன், உங்களுடைய பேச்சுவார்த்தை, உங்களுடைய நடத்தைகளில் மூலமாக மற்றவர்கள் ஆதாயம் தேடிக் கொள்வார்கள். உங்கள மாட்டி விட்டுருவாங்க. அதனால செப்டம்பர் மாசம் அதிலில் கவனமாக இருக்கணும். யார பத்தியும் யார்கிட்டயும் புரணி பேசாதீங்க. யார பத்தி யார்கிட்ட வம்பு பேசாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சா கூட அப்படியான்னு கேட்டு பேசாம இருந்துருங்க. எனக்கு இதெல்லாம் தெரியும்னு ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நீங்க தான் சொன்னீங்கன்னு மாட்டி விட்டு போயிடுவாங்க. அதனால அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். மீனராசிக்காரர்கள் உங்களுடைய சாப்பாடு விஷயத்துல கவனம் இன்டைஜஷன் ஆறதுக்கான நேரமா இருக்கு. அத கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. வயிறு சம்மந்தப்பட்ட விஷயம் 4ஆம் இடம் தான் வயிறு சம்மந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் இன்டைஜஷன் வரதுக்கான நேரமா இருக்கு. அத கொஞ்சம் பார்த்துக்கங்க. கொஞ்சம் கடன வாங்க வைக்கிறதுக்குமான சூழல் இருக்கும். நெறைய கடன் வாங்குவதற்கான நேரத்த கிரியேட் பண்ணி விட்டுரும். ஆல்ரெடி ஆகஸ்ட் 15லயே ஆகஸ்ட் மாசமே ஆரம்பிச்சிருக்கும் அது. செப்டம்பர் மாசம் வரைக்கும் அந்த கடன கட்டுறதுக்கான நேரமா இருக்கும். அதனால கிரெடிட் கார்ட பார்த்து யூஸ் பண்ணுங்க. கடன் கட்டுதல் மூலமான சில சிக்கல்களை சந்திக்கக்கூடிய ராசியா மீன ராசி இருக்கு. வண்டி வாகனத்துல போம்போது கேர்ஃபுல்லா போங்க. ஹெல்மெட் போடலன்னு போலீஸ்ட்ட பிடிபட போவீங்க. அதனால அத கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். 12ஆம் வீட்டு அதிபதி ரெட்ரோ ஆகி சூரியனுடைய சம்மந்தப்படுகிறார். 2ஆம் வீட்டு அதிபதியும் போயிட்டு மீனத்துல உட்கார்ந்திருக்காரு. கொஞ்சம் அப்படி சரியில்லாத காலமா இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா போயிட்டு கேர்ஃபுல்லா வாங்குங்க. உங்களுக்கு ஒரே ஒரு பரிகாரம் என்ன தெரியுமா? கால்ல போடுற சாக்ஸ் இருக்குல்ல, அது ஒரு 4 டஜன் வாங்கிட்டு வாங்க. அத போட்டு போங்க. அதுதான் உங்களுக்கு பரிகாரம். காமெடியா இருக்கா? இதுதாங்க பரிகாரம். இத பண்ணுங்க. அதுவும் பிளாக் கலர் சாக்ஸா பார்த்து வாங்குங்க. சரிங்களா? உங்களுக்கு வர பிரச்சனைலாம் சரியா போயிடும். அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. இந்த காரணத்த நான் அடுத்த வீடியோல சொல்றேன். ஏன் போட சொன்னேன்னு சொல்லிட்டு. சரிங்களா? அதனால இப்போ மீனராசிக்காரங்க கால் சம்மந்தப்பட்ட விஷயத்த பார்த்துக்கோங்க. புதுசா செப்பல் வாங்குறவங்க செப்பல் வாங்கிக்கோங்க. ஷூ வாங்குறவங்க வாங்கிக்கோங்க. இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா, பெரிய பிரச்சனையிலருந்து நீங்க கொஞ்சமா தப்பிச்சுக்கலாம். ஆஞ்சநேயர் வழிபாடு கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதமான பலனை கொடுக்கும். அத தாண்டி உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நானே ராஜா, நானே மந்திரி, எனக்கே எல்லாம் தெரியும் அப்படின்ற மாரி தான் ராகு உங்கள கொண்டு போய் விடுவாரு. அதனால அதெல்லாம் இல்லாம கொஞ்சம் அடக்கி வாசிச்சீங்கன்னா, மீனராசிக்காரர்கள் கண்டிப்பாக முன்னேற்ற வழியில் போலாம். அத விட்டு மத்தவங்கள பத்தி பேசணும் அப்படின்னா, நம்மள இறக்கி விட்டு அவன் முன்னேறிட்டு போயிடுவான். அதனால கூட வேலை பார்க்குற, ஆஃபீஸ்ல வேலை பார்க்குற, கூட இருக்கிற நண்பர்களிடம் கவனம் கண்டிப்பாக தேவை. யார்கிட்டயும் பேசம்போது ரொம்ப அதிகமான வார்த்தைகளை விட்டுற வேண்டாம். ஆர்வ கோளாறுல ஏதாவது பேசிட்டு அப்புறம் நம்ம அவஸ்தைப்படுவோம். அதனால மீனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பொறாமை மேலக்கூடிய காலமா இருக்கு. கொஞ்சம் பேச்சில் கவனம் வைக்க வேண்டிய காலமா இருக்கு. கொஞ்சம் அதீத அக்கறையில சொல்றேன் அப்படின்ற மாரி அட்வைஸ் பண்றத கொஞ்சம் நிப்பாட்டிக்கங்க. இதெல்லாம் வந்து மீனராசிக்காரங்க பண்ணாம இருந்தீங்கனாலே, இந்த செப்டம்பர் மாசம் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். செப்டம்பர் மாசம் மட்டும் கிடையாது. அடுத்த மார்ச் வரைக்குமே யார்கிட்டயும் அட்வைஸ் பண்ணாதீங்க. யாரும் கேட்க மாட்டாங்க. அதனால நீங்க அமைதியா இருக்கிறது மட்டும் தான் உங்களுக்கான ஒரே ஒரு பரிகாரம். மீனராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு கட்டாயம் தேவை. அத பண்ணுங்க. முடிஞ்சா வீட்ல குலதெய்வத்த நெனச்சு ஒரு விளக்க போடுங்க. வெளிலலாம் போ முடியல என்னால அப்படின்னா, குலதெய்வத்த நெனச்சு ஒரு சின்ன விளக்கு, மண் விளக்க ஏத்துங்க. உங்களுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய தடைகள் எல்லாற்றையுமே உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு முன்னின்று காத்து அருளும். சரியா? அதனால நீங்க கவலையே பட வேண்டாம். மீனராசிக்காரங்க தூங்குங்க, தூங்குங்க, தூங்குங்க. எதையாவது யோசிச்சுட்டு இருந்துச்சு, எதையாவது கஷ்டப்படுத்தி எதுவும் டென்ஷன் ஆயிக்காதீங்க. எப்பயும் போல ஜாலியா, சந்தோஷமா, ஹேப்பியா இருங்க. அது மாரியே இருங்க. எதுக்கும் கவலைப்படாதீங்க. எல்லாம் ஒரு 4 மாசம் தான். அப்புறம் சரியா போகுது. அதனால எத பத்தியும் கவலைப்படவே வேண்டாம். ராகு தலைய விட்டு கீழ இறங்கிட்டாலே போதும். அப்பாடி! அப்படின்னு மூச்சு விட்டுறலாம். அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு இந்த மார்ச், ஏப்ரல்லாம் ஃப்ரீ ஆயிடுவீங்க. மீனராசிக்காரர்கள் வந்து அதுக்கு மேல உங்களுக்கான எல்லா நற்பலனும் வரப்போகுது. இப்ப வராதுன்னா இப்பயே ஆரம்பிச்சுரும். இப்ப ஆரம்பிச்சா தான் அப்ப வாங்க முடியும். அதனால இப்பயே ஆரம்பிச்சுரும். திரும்பவும் சொல்றேன். மற்றவர்கள் உங்களை பொறாமைப்பட வைப்பதற்கான செயல்களைத்தான் செய்வார்கள். அதுல மாட்டிக்கிட்டு மனசஞ்சலம் பட்டுக்காதீங்க. தேவையில்லாத நம்மளுடைய நேரம் தான் இழப்பாக இருக்கும். நேரம் எப்பயுமே கிடைக்காத ஒண்ணு. அத நல்ல ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா, நம்ம சூப்பரா இருக்கணும். தலைக்கு மேல இருக்க ராகு அவருடைய இயல்ப காட்டுவார்ல. அத காட்டி உங்கள சிக்க வச்சுருவாரு. அதுல கேர்ஃபுல்லா இருங்க. சிவ வழிபாடு உங்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும். சிவன கெட்டியா பிடிச்சுக்கோங்க. முடிஞ்சா நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க அப்படின்னு சொல்லி பாடிக்கிட்டே இருங்க. மனசுல ஃபுல்லா சொல்லிக்கிட்டே இருங்க. அந்த 15 வரியும் சொல்லிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக சிவன் அருளால் உங்கள் சிந்தை கலங்காது தெளிவு பிறப்பதற்கு பிரபஞ்சம் உங்களுக்கு அருள் புரியும்.